இந்த சப்போட்டா மரத்த நாங்க வச்சு 10 வருஷம் ஆகுது. இது ஒரு ஹைபிரிட் வெரைட்டி. வச்சு 1 வருஷத்துலேருந்து எங்களுக்கு நெறைய காய் குடுத்துட்ருக்கு. எங்களோட மண்ணு ஈரக்களி மண்ணு. ஈஸியா எந்த செடியும், மரமும் அப்படிலாம் வளர்ந்துராது. நான் நெறையா தடவ மாதுளை, நெல்லி, சீத்தாப்பழம் எல்லாம் வச்சு பார்த்துருக்கேன். கொய்யா மரம் ஒண்ணு தான் கொஞ்சம் வருஷம் காய்ச்சது. அப்புறம் அந்த மரமும் ஓஞ்சிருச்சு. ஆனா இந்த சப்போட்டா மரம் தான் 10 வருஷமா நின்னு எங்களுக்கு நல்லா கொத்து கொத்தா காய் குடுத்துட்ருக்கு. வருஷத்துக்கு 2 வாட்டி இந்த மாரி காய் குடுக்கும். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இந்த பழம். ரொம்ப ஜூஸியா நல்லாயிருக்கும். நாங்க அதிகமா ஈல்டு குடுக்குறனால எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நாங்க நெறைய ஷேர் பண்ணிக்கிடுவோம். அ இதுக்கு கவுடம் கம்போஸ்ட், மண்புழு, தொழு உரம் தான் நாங்க அதிகமா குடுக்குறோம். வேற எதுவுமே இதுக்கு நாங்க இதுவரைக்கும் குடுத்ததே கிடையாது. தொழு உரம் மட்டும் தான் அதிகமா போடுவோம். அதிலேயே எல்லா சத்தும் இருக்கிறனால அந்த மரத்துக்கு தேவையான சத்த அத எடுத்து எங்களுக்கு இந்த அளவு காய் குடுக்குது. இதுவரைக்கும் பூச்சி மருந்தே நாங்க அடிச்சதில்ல. நோய் தாக்குதலே வந்தது கிடையாது சப்போட்டா மரத்தில. அதனால இந்த மரத்த நீங்க கண்டிப்பா வளர்த்து பாருங்க. மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்க தொட்டியில வச்சு நல்லா கட் பண்ணி விட்டு வளர்த்தா போதும். ஹேப்பி கார்டனிங்.